அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளை கனியாய் என்னை படைத்தாய். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம். அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. ரத்தத்திலே பால் எடுத்து புத்தத்திலே மூச்செடுத்து ஊட்டினாய் காட்டினாய் உலகத்தையே. பள்ளிக்கூடம் நான் படிக்க சொல்லிக்கட்ட நீ சுமக்க வெந்து நீ வெந்த சோறு போட்டாயே. உன்னிடு போறமா நான் இருந்தால் என்ன அம்மா, வெகு தூரமா எங்கோ போனால் என்ன. என்ன நினைச்சே உருவும் தாயே, உந்தன் சபதம் முடிச்சு வருவேன். அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நல்ல விஷயங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் ஒரு தனி சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. நேர்மைக்கு இருக்கிற சக்தி மாதிரி, ஒழுக்கத்திற்கு இருக்கிற சக்தி மாதிரி, பக்திக்கு இருக்கிற சக்தி மாதிரி, ஒரு அன்பான தாய் எடுக்கும் உறுதியான சபதத்திற்கு ஒரு மகத்தான சக்தியே இருக்கு அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு வாரமும் நாம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்க போகும் அன்பான அம்மா திருமதி சுமதி. கூலி வேலை செஞ்சுட்டு இருந்த சுமதி அவங்க கணவனை இழந்து தனி ஆளா இந்த உலகத்துல நின்ன போது அவங்கள நம்பி 4 குழந்தைகள், கையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நினைச்சு பார்க்கவே கலக்கமா இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால திருமதி சுமதிய அழைக்கிறதுக்கு முன்னால இந்த அரங்கத்திற்கு அந்த பிள்ளைங்களை அழைக்க போறேன். அன்புடன் வரவேற்கலாம் அஸ்வினி, அனிதா, அருள் பிரியா மற்றும் அஜய். 2-3 மாதம் வரையும் ஒரு தாயை எனக்கு சேவை செய்தாங்க. அது என்னால் வாழ்நாளில் எப்பவும் மறக்க முடியாது. மேபி இந்த பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போயிட்டாலும் கூட நான் அவங்கள என் தாயை என் கூடவே எப்பவுமே வச்சுப்பேன். சுமதி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். என் உடம்புல உயிர் இருக்க அந்த 4 பேரையும் நான் வச்சு காப்பாற்றேன். எந்த ஒரு சடங்கும் முறைப்படி எனக்கு செய்யலைங்க மேம். நானே போயிட்டு எங்க வீட்டுக்காரோட குழி மேல எல்லாத்தையுமே தாலி கவர் எல்லாத்தையுமே நான் போட்டேன். எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா எனக்கு இதே அம்மாவா தான் நான் வேணும்னு கேட்பேன் கடவுள்கிட்ட. அம்மா எங்களுக்கு கடவுள் அப்பாவை தான் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அதுக்கு டபுள் மடங்கான சந்தோஷத்தை வந்து அம்மா மூலமா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது. ஆர்கிடெக்சர், பிடெக், நர்சிங், உங்க அம்மாவை நினைச்சு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. அதனால இன்னைக்கு உங்க அம்மாவை பத்தி உங்ககிட்ட இருந்து முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சாதாரணமா ஒரு நல்ல பொருளாதார நிலைமையில இருக்கிறவங்களுக்கு கூட
திடீர்னு ஒரு ஆண் துணை இல்லாம தனியா நிற்கும் போது வந்து இந்த மாதிரி 4 குழந்தைகளை கையில வச்சுட்டு சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா அம்மா வந்து அப்போ கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ உங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல இருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அதை நீங்க சொல்லுங்க அஸ்வினி. அப்பா வந்து இறக்கும்போது எனக்கு 6 வயசு, என்னோட 2வது தங்கச்சிக்கு வந்து 5 வயசு, அவங்க வந்து 4 வயசு தான் அவங்களுக்கு. தம்பி வந்து 30 நாள் குழந்தை தான். அப்பா இறந்தது கூட சரியா புரிஞ்சுக்க முடியாத நிலையில விளையாட்டுத்தனமா தான் அப்ப இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அப்பா இறந்ததுமே நாங்க வந்து தாத்தா வீட்டுக்கு தான் வந்துட்டோம். தாத்தா, என்னோட 2 மாமாங்க, என்னோட பாட்டி, இவங்களோட சப்போர்ட்ல தான் இதுவரையும் நாங்க இருந்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் கான்வென்ட்ல தான் படிச்சுட்டு இருந்தோம். அப்பா இருந்ததுக்கு அப்புறம் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல அம்மா சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டுட்டு தம்பியை வந்து கான்வென்ட்ல சேர்த்தாங்க. பட் அவனுக்கும் ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமை, திரும்ப அவனையும் எலிமெண்ட்ரிலேயே சேர்த்து விட்டாங்க. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அம்மாவோட கஷ்டங்களும் வளர ஆரம்பிச்சது. அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அந்த அது வரைக்கும் தாத்தா வீட்டுல இருந்தீங்கன்னு சொல்லும்போது தாத்தா எல்லாம் வசதியானவர்கள்னு சொல்ல முடியாது. தாத்தாவும் டிரைவர் தான், அப்ப மாமாங்களும் டிரைவர் தான், ஒருத்தர் கண்டக்டரா இருந்தாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் எங்களையும் அப்ப வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அம்மா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? அம்மா வந்து வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து கொஞ்ச நாள் வந்து வீட்டுல தான் இருந்தாங்க, ஒரு கொஞ்ச காலங்கள் மட்டும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அம்மா செங்கல் சூளைக்கு தான் போனாங்க. செங்கல் சூளைக்கு போய் கல் எடுக்கிறது, கல் திருப்பிட்டா இவ்வளோ திருப்பினா இவ்வளோ மணி கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் ஸ்டார்டிங்கில் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் காலங்கள் வந்தது. அப்புறம் மாமாக்கெல்லாம் பிடிக்கல அது. அம்மா வந்து ஆசையாக வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு அந்த வீட்டில், அதனால மாமாக்கெல்லாம் பிடிக்கல, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இன்னொரு வேலை தேடலாம் அப்படின்னு பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு வந்து அம்மாவுக்கு கிடைச்சது. அது நைட் டியூட்டியாக தான் கிடைச்சது. அது ஒரு 1 வீக் தான் போனாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சு மஸ்கட் போகிற நிலைமை வந்தது. என்ன வேலைக்கு போனாங்க மஸ்கட்ல? குழந்தைங்க பார்த்துக்கிற வேலை. குழந்தைங்க அவங்கள வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது, அவங்க வீட்டில் இருக்க வேலையை செய்யுது, இந்த மாதிரி வேலை தான். அவங்க குழந்தைங்களை பார்த்துக்க முடியல பாவம், அங்கே போயிட்டு இந்த குழந்தைங்களை என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னோட பர்த்டே கூட நான் ஃபோன் பண்ணோம், பேசிட்டு மட்டும் விஷ் பண்ணிட்டு அவ்வளோதான் வச்சுட்டோம். ஏன்னா அப்போ வந்து வீட்டில் ஃபோன் வசதி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்புறம் மஸ்கட்லேருந்து 2 இயர்ஸ் அம்மாங்களால இருக்க முடியல, எங்களை விட்டுட்டாங்க. அதனால சொல்லி திரும்ப வந்துட்டாங்க. அம்மா வந்த பிறகு நார்மலாக இருந்தது. ஒரு +2 வரைக்கும் அந்த கஷ்டம் தெரியல, ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அந்த கஷ்டம் தெரியல. வீட்டில் +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய கஷ்டம் வந்துருச்சு. அம்மானால சமாளிக்கவே முடியாது. அம்மா நிறைய அழுவாங்க. நாங்களே தூங்கிட்டு நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்க. அம்மா நைட்டில் அழுதுட்டு பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்களாலேயும் அம்மா கிட்ட போய் அழ முடியாது, நாங்களும் உள்ளுக்குள்ளே அழுதுட்டு இருப்போம். இந்த மாதிரி தான் நிறைய கஷ்டம் அனுபவிச்சாச்சு. அதுக்கப்புறம் டெய்லரிங் கற்றுட்டு அதையும் அம்மானால செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க. விறகுலாம் வெட்டிட்டு வருவாங்க அம்மா போயிட்டு. விறகு வெட்டி வந்து சாப்பாடுக்கே பணம் இருக்காது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மா அந்த விறகை வந்து மற்றவங்களுக்கு விற்றுட்டு அந்த மணியை வாங்கி சாப்பாட்டுக்கு அரிசிலாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக அம்மா எங்களுக்கு வந்து கடவுள் அப்பா தான் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கு டபுள் மடங்கான சந்தோஷத்தை வந்து அம்மா மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயமா எது இருந்தது? நான் ஸ்கூல் படிக்கும்போது அக்காலாம் காலேஜ் படிச்சிருந்தாங்க. அப்போ சில நாளில் வந்து எனக்கு பஸ் பேருக்கே காசு இருக்காது. பக்கத்து வீட்டில் 5 மணிக்கே எழுந்தா அம்மா கடன் வாங்கி கொடுப்பாங்க. அந்த நேரத்துலலாம் டியூஷனுக்கே போக வேணாம், எதுக்கு 5 மணிக்கே அம்மா போய் கடன் வாங்கணும், அந்த மாதிரிலாம் தோணும். அம்மா அப்பவும் போய் படி, பரவாயில்ல நான் வாங்கி தரேன் நீ போய் படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. கடன் வாங்கியும் படிக்க வைக்குவாங்க அம்மா. நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அம்மா எப்படியோ சமாளிச்சிடுறாங்க, உங்களை கஷ்டம் தெரியாமே வச்சிருக்காங்க. இதுக்கு எல்லாமே வந்து மாமாவும் என்னோட அத்தையும் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி. உங்க மாமா வந்திருக்காரு இல்லையா? வணக்கங்க. வணக்கம். நீங்க தான் வந்து சுமதியுடைய சகோதரரா? ஸோ அந்த காலத்திலேயே அவங்க பார்த்துருக்கீங்க அவங்களுடைய சகோதரி திடீர்னு கணவர் இழந்து இந்த மாதிரி 4 சின்ன பிள்ளைங்களோட நின்னப்போ அப்போலேருந்தே அவங்க ரொம்ப தைரியமா இருந்தாங்களா? எப்படி அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப தைரியமா இருப்பாங்க. டைலரிங் போய் தெரியும், இந்த மாதிரி கூலி வேலை செய்வாங்க. முடியாததுக்கு நம்மளால முடிஞ்சு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டீங்களா? அதான் நான் சொல்ற மாதிரி இன்னைக்கெல்லாம் நாங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கே வந்து ஒரு மாச சம்பளம் 10 நாள் ஏதாவது லேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு வீட்டுல வந்து சாப்பிட கூட முடிய மாட்டேங்குது. உங்க குடும்பம், உங்களுக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்குல்ல? 2 பசங்க இருக்காங்க, வைஃப். ஓகே ஓகே, வணக்கம்மா. இவங்களுக்கெல்லாம் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து சகோதரிக்கு பண்ற உதவி பெருசு இல்லை, ஆனா அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனாலதான் அவங்களால அந்த மாதிரி உதவி எல்லாம் பண்ண முடியுது இல்லையா? ஒரு பெண்ணா அவங்க திங்க் அந்த இன்னொருத்தருடைய கஷ்டத்தை உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்னம்மா சொல்ல விரும்புறீங்க? எங்கள் நாத்தனார் படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல. அவங்க மேலே எனக்கு தனிப்பட்ட அன்பு மரியாதை உண்டு.
நான் என் முதல் குழந்தைய பெற்றெடுத்தப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத நிலை. ஒரு தாயாக இருந்து எங்கள் அம்மாவுக்கு எனக்கு பார்த்துக்க முடியல. எங்கள் நாத்தனார் தான் எனக்கு ஒரு தாயாக, நான் பிறந்து குழந்தை ஒரு வாரம் வந்த உடனே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. 2-3 மாதம் வரையும் ஒரு தாயாக எனக்கு சேவை செய்தாங்க. அது என்னால் வாழ்நாளில் எப்பவும் மறக்க முடியாது. மேபி இந்த பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போயிட்டாலும் கூட நான் அவங்கள என் தாயை என் கூடவே எப்பவுமே வச்சுப்பேன். அம்மாவுக்கு போகலாமா? ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே அதை வந்து ஏதோ சுலபமா நடந்த மேஜிக் மாதிரி நடந்து நீங்களாம் வளர்ந்துட்ட மாதிரியே இருக்கு. அதனால இப்போ உங்க அம்மாவை தான் கூப்பிட்டு கேட்கணும், எப்படிதான் உங்களை இப்படி வளர்த்து அழகா இப்படி ஆளாக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால அன்போடு மேடைக்கு அழைக்கலாம் இப்போ திருமதி சுவதி அவர்களை. வாங்கம்மா. அன்பு அம்மா அம்மா அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா. உங்க பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஆனா உங்க கதையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க கணவர் உங்களை விட்டுட்டு போகும்போது 4 சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நின்னீங்க, எப்படி சாதிச்சீங்க இது? அஸ்வினி பிறந்த உடனே எங்கள் வீட்டுக்காரர் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டார். குடிக்கிறதுனா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஃபுல்லாகவே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் குடிக்காத நேரமே இருக்காது. அந்த மாதிரி குடிக்க ஆரம்பித்தார். யாருமே மதிக்கிறது இல்லை, அவங்களையும் சரி என்னையும் சரி. நான் தான் வீட்டுக்கு வந்து பெரிய மருமகம். அப்படி இருக்கும்போது 1 வருஷத்துலேயே அனிதாவும் பிறந்துட்டான். அது 2ஆவதும் பொண்ணு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இன்னமும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடிக்கிறது, உதைக்கிறது, சண்டை போட்டு அனுப்புறது, வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் வித்துட்டார். இந்த மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் போனதுமே அருள் பிரியாவும் பிறந்துட்டான். 3ஆவதும் பொண்ணு. இதுல இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டுது குடி. வீட்டையே சுத்தமா மறந்தாச்சு. ஒரே பையன் பிறந்திருந்தா குடிச்சிருக்க மாட்டாராம்மா? காரணம் வந்து இதுதான். காரணம் வந்து இதுதான். எத்தனை வருடங்கள் இந்த திருமண வாழ்க்கை? 8 வருஷங்கள். நான் முதல்ல நினைச்சேன் அவருடைய மறைவுக்கு பிறகுதான் உங்களுடைய கஷ்டங்கள் ஆரம்பிச்சதுன்னு. இல்லங்க, என்னுடைய வாழ்க்கையே வந்து கஷ்டங்கள் தான். திருமண வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் இருந்ததா? சந்தோஷமே கிடையாதுங்க. ஏதாவது சம்பாதிச்சு வீட்டு காசாவது கொடுப்பாரா? 1 பைசா கூட கொடுக்க மாட்டாரு. விவசாயம் பாப்பாரு. அதே மாதிரி ஹோமியோபதி, ஊர்லயே வந்து ஹோமியோபதி கிளினிக் வச்சிருந்தாரு. ஓ, அவர் ஹோமியோபதி கிளினிக் வேற வச்சிருந்தாரா? கிளினிக் வச்சிருந்தாரு. வருமானம் வந்து நல்ல வருமானம் தான், இருந்தாலும் வந்து பொறுப்பு இல்லாம இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த குடியினால தான் உடம்புக்கு சுகம் இல்லாம இறந்து போனாரா? இதுக்கு இடையில என்னன்னா அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். அதாவது ஆல்கஹால் வந்து ரத்தத்துல கலந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அவர் இறக்குற சமயம் எல்லாம் நீங்க அவங்க கூடயே தான் இருந்தீங்க? கூட இருந்தாங்க மேம். அதான் இப்போ இவன் பிறக்கிறதுக்கு 1 வாரம் முன்னாடி நான் அங்க இருந்து சண்டை போட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா அவரோட நல்லா தான் இருந்தாரா? நல்லா இருந்தாருன்னு சொல்ல முடியாது, அப்பவும் குடிதான். ஏன்னா ஏன் வந்துட்டேன்னா எனக்கு வந்து அவங்க மேல நம்பிக்கை போயிடுச்சு. எனக்கு என்னை வந்து பார்க்க மாட்டாங்க, என்னை காப்பாற்ற மாட்டாங்கன்னு எனக்கே உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அதனால நான் பிள்ளைங்களை கூட அவங்ககிட்டே விட்டுட்டு நான் அம்மா கிட்ட வந்துட்டேன். குழந்தைங்களையும் அவங்க கிட்ட குழந்தைங்களையும் அவங்க கிட்ட விட்டுட்டேன். ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அதனால அவங்க கிட்ட மாமியார் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லவங்க தான், ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புவாங்க. சரி அவங்கள விட்டுட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். எப்படி வந்தேன்னு சொன்னா என்னை அனுப்ப மாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், துணி துவைக்கிற மாதிரி அன்னக்குடையில துணியை போட்டுட்டு எடுத்துன்னு போய் கிணத்துக்கிட்ட வச்சுட்டேன். நான் வச்சுட்டு குறுக்கு வழியில காடு, அந்த வழி பஸ் போகாது, ரோடு இருக்கு ஆனா பஸ் போகாது. 6 கிலோமீட்டர் நடந்து வந்து நான் பஸ் ஏறி அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்ப இருந்த கோவத்தினால வந்தீங்க இல்லையா? குழந்தைங்க வேற அங்கதானே இருக்காங்க, போயிட்டு வந்துடலான்ற எண்ணத்துல தானே போனீங்க. குழந்தை எனக்கு நல்லபடியா பிறந்தா போதும், நம்ம உடம்ப காப்பாத்திட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பையன் பிறந்துட்டான். குழந்தை பிறந்திருக்கு. நாங்க தந்தி அமிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தாங்க. வந்து பார்க்கும்போது அருள் பிரியாவை தூக்கிட்டு வந்தாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனவர். மறுபடியும் நான் வந்து கூட்டிட்டு போறேன், என் பொண்டாட்டியை நான் கூட்டிட்டு போறேன், நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. கூப்பிட்டோன்னே சரி நாமளும் சரி இங்க இருந்து என்ன பண்ண போறோம், அங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த தண்ணியில சில்லுன்னு தண்ணியில எல்லாம் கை வச்ச உடனே எனக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. மறுபடியும் அம்மா வீட்டுக்கே நான் வந்துட்டேன். வந்து என்னை கூட்டின்னு வந்து விட்டுட்டு இவர் போயிட்டாரு. 1 வாரம் பொறுத்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தர், எங்க வீட்டுக்காரோட அத்தை பையன், அவர் பேர் தனபால், அவர் வந்து சொல்றாரு, சுமதி எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார்.
தகவல் தான், என்னால தாங்கிக்கவே முடியல. இதை விட அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, வந்து சொன்னவங்க வந்து நீங்க தான் அடிச்சு போட்டுட்டீங்க. ஒரு வாரமா ஆஸ்பத்திரியில இருந்து இறந்திருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, சொல்லவே இல்லை. நாங்க போறோம், எங்களை அடிக்கிறதுக்கு கம்பும் கையுமா நிக்கிறாங்க. அப்புறம் இருந்து அங்க காரியத்துல எல்லாம் கலந்துட்டு போறோம், எங்க நாத்தனார எங்க மச்சினை சேர்ந்து என்ன அடிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்க எதுவுமே செய்யல. நான் செய்ய வேண்டியது எந்த ஒரு சடங்கும் முறைப்படி எனக்கு செய்யலைங்க மேம். நானே போயிட்டு எங்க வீட்டுக்காரோட குழி மேல எல்லாத்தையுமே, தாலி கவுரு எல்லாத்தையுமே நான் போட்டு நான் வந்துட்டேன். அம்மா எல்லாருமே கூட்டிட்டு, மொத்தமே குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டீங்க? எல்லாரும் கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்க? அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் பொறுத்து குடும்ப தலைவர் சேர்த்துட்டு அந்த 10,000 வருது. அதுக்காக நான் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வாங்குறதுக்கு நான் நிறையவே அலைஞ்சேன். ஆனா இருந்தாலும் வந்து அவங்க கொடுக்கல, எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மூர்த்தி சார் வந்து நான் பார்த்தேன். அவர் என்ன பண்ணாருன்னா, அவரு நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னார். வாங்கிட்டீங்களா அந்த பணத்தை? வாங்கிட்டேன். ஒரு மூர்த்தி சார் இருக்கார் இல்லையா இங்க? சார் சொல்லுங்க. உண்மையிலே உயர்ந்த மனப்பான்மை. என்னாலையும் பிள்ளைகள் அது மாதிரி படிக்க முடியல. இருந்தாலும் அந்த அம்மா 3 பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சாங்க. அடுத்துக்கிற சின்ன பையனையும் அதே மாதிரி டிகிரி படிக்கணும்னு வச்சிருக்காங்க. வெரி குட், வெரி குட். எப்படிமா வந்து உங்களுக்கு அப்போ இருந்த ஒரு பொருளாதார நிலைமையில அவங்களுக்கு வந்து விலைக்கு சாப்பாடு போடுறது கூட கஷ்டமா இருக்குமே? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம். தம்பிங்க வந்து எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க மேம். 2 தம்பிங்களுமே நான் கஷ்டப்படாத அளவுக்கு பாப்பாங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு சொன்னாங்களே வந்து பஸ் டிக்கெட்டுக்கு டியூஷன் போகணும், பஸ் டிக்கெட்டுக்கே காசு இருக்காது, அம்மா காலையில 5 மணிக்கு கூட பக்கத்துல எங்கேயாவது கதவை தட்டி. ஆமா 4 மணிக்கு அனிதா டியூஷன் போகும்போது அவ 4:30 மணிக்கு, வெடிகாலம் 4:30 மணிக்கு டியூஷன் போவா. காசு இருக்காது, எங்கேயாவது கடுகு டப்பாவில், வேற அந்த டப்பாவில், மசாலா டப்பாவில் இதுல பார்த்து ஒரு ரூபா இருக்கும், அதை எடுத்து கொடுத்து அனுப்புவான். இவன் என்ன பண்ணுவான்னா, கிழிஞ்ச துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து பக்கம் அக்கங்கிறவங்க எல்லாம் கொடுப்பாங்க. அதை தச்சு கொடுத்துட்டு இவன் காசு வாங்குவான். என்ன கேட்க மாட்டான், இதுக்கு எவ்வளவு வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனாவே வாங்குவான். ஒரு பை தச்சா 75 காசு, அந்த மாதிரி 500 பை 1000 பை தைப்பான். அதுல கொஞ்சம் காசு வரும். சின்ன மாமாவோட சேர்ந்து இப்பவும் வண்டியில வேலைக்கு போவான் கூட. வெரி குட், வெரி குட். அதுக்கு முன்னால நீங்க டெய்லரிங் தான் முக்கியமா பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? இல்ல மேம், கூலி வேலைக்கு போவேன் நான். கூலி வேலைன்னா என்ன மாதிரி வேலை? கல் எடுக்கிறது. 1000 கல் எடுத்தா 50 ரூபாய் கொடுப்பாங்க, 30 ரூபாய் கொடுப்பாங்க. இவனும் கல் எடுப்பான், 3 பொண்ணுங்களும் கல் எடுப்பாங்க, அம்மாவும் கல் எடுப்பாங்க. மாடு கொடுத்தாங்க அப்பா, நீ உன்னால போய் செய்ய முடியலன்னா நான் மாடையும் மேய்ப்பேன், அந்த சூளை வேலைக்கும் போவேன், 100 நாள் வேலைக்கும் நான் போயிருக்கேன். அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொஞ்சம் காசு எங்கிட்ட இருந்தது. அந்த மாதிரிலாம் பண்ணேன். நைட் வாட்ச்மேன் வேலைக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னாங்க. கிளவுஸ் கம்பெனிங்க மேம், அது கை ஹேண்ட் கிளவுஸ் கம்பெனி. அதுக்கு போகும்போது வந்து அந்த மிஷின் வேலை வந்து எனக்கு சரிப்பட்டு வரல. அந்த பவர் மிஷின்ல என்னால் முடியல. அதனால வந்து லேடி கார்டாக போட்டாங்க. என்ன லேடி கார்டாக போட்டாங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் ஒரு லேடி உள்ள வேலை செஞ்சாலும் நான் அவங்களுக்கு கார்டாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் ஜீப்லலாம் வந்திருக்கேன், அந்த மாதிரி பஸ்ஸில் அன்டைம்லலாம் வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு 10 நாள் 15 நாள் செஞ்சேன். என்னால் அது மாதிரி முடியல. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டேன். இவன் 2.5 வயசு குழந்தை, நான் வெளிநாடு போகும்போது. அந்த சமயத்துல எப்படி இருந்தது உங்களுக்கு? என்ன நீங்க விட்டுட்டு போனதெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, அதனால அவங்களுக்கு ஒரு தாயா இருந்து நீங்க சாதாரணமா ஒரு சாதம் ஓட்டுறது, அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறது, குளிப்பாட்டுறது, அது எதுவுமே நீங்க இந்த சந்தோஷத்தை வந்து நான் அங்க சந்தோஷப்பட்டுக்கினேங்க மேம். இந்த சந்தோஷத்தை 2 சின்ன சின்ன குழந்தைங்க தான் அவங்களும். கரெக்டா தன் பையன் ஏஜ் தான் அந்த பொண்ணுக்கு. 2மே பொண்ணு. ஒண்ணுக்கு வந்து 2.5 வயசு, ஒண்ணுக்கு வந்து 3.5 வயசு. அவங்க அப்பா அம்மா வந்து டீச்சரா இருக்கிறாங்க மஸ்கட்ல. அவங்க என்ன நம்பி தான் விட்டுட்டு போவாங்க. 2மே ரொம்ப அவங்க அம்மா விட பாசமா தான் எங்கிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் பாசமாவே தான் இருந்தேன். கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். நைட்ல வந்து குழந்தைங்க அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட தான் படுப்பாங்க, எங்கிட்ட படுக்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். சோ நீங்க உங்க குழந்தைங்கள அந்த உருவிலே பார்த்து அவங்களே உங்க குழந்தைங்களா நினைச்சீங்க. ஆமா, பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு நான் பட்டது கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லைங்க. மெட்ராஸுக்கும் வீட்டுக்கும் நான் ஒரு 20 முறையாவது நான் தெரிஞ்சிருப்பேன். என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு வந்து ரேஷன் கார்டில் வந்து சுமதின்னு பேர், டிசியில் ஸ்கூல் டிசியில் வந்து சுமித்ரான்னு பேர். இதை வந்து ரேஷன் இந்த 2த்தையும் எடுத்துகிட்டு போனால் இதில் வேற நேம் இருக்குது, இதில் வேற நேம் இருக்குது, இதை மாற்ற முடியாது, நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. எனக்கு அப்போ வந்து எனக்கு அவ்வளோ விவரம் இல்லை. அம்மா கிட்ட வந்தாலும் அம்மாவும் அதுக்கு தகுந்த பதில் எனக்கு சொல்லலை.
சரி என்ன பண்ண, இது இப்படியே இருந்தா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிசியே வேண்டான்னு சொல்லிட்டு போட்டேன். நான் டிசியே எனக்கு வேணாம், வீட்டு வேலை செய்யறதுக்கு படிப்பு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டிசியே வேணான்னு, படிக்கவே இல்லை, படிக்க தெரியாத மாதிரி தான் நான் கையெழுத்து போடணும். அந்த மாதிரி பாஸ்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் நான் வெளிநாடு போனேன். இங்க இருந்து போகும்போது யாரோ கூடவும் என்ன அனுப்பல. சோ மஸ்கட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வேற என்ன தொழில் செஞ்சீங்க? மஸ்கட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே தொழில், மாடு மேய்க்கிறது, மறுபடியும் எல்லா வேலைக்கும் போறது, அந்த மாதிரி. அப்படி செய்யும் போது சிலர் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஏன் உனக்கு அவ்வளோ போய் சம்பாதிச்சியே, அதையே வச்சுட்டு நீ வாழ வேண்டியது தானே, என்னத்துக்கு இந்த யார்கிட்டே நான் கடன் கேட்டா கூட ஒரு 1000 ரூபாய் கொடுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா கூட, உனக்கு எதுக்குமா இவ்வளோ பணம், நீ போய் அங்க சம்பாதிச்சுட்டு வந்தியே அப்படின்னு. மஸ்கட் போயிட்டு வந்தாலே நல்லா சம்பாதிச்சு எல்லாரும் நினைப்பாங்கல்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இங்க இருந்து நாங்க போகும்போது எனக்கு சொன்னது ஒரு சம்பளம், அங்க போய் கொடுத்தது ஒரு சம்பளம். எனக்கு இங்க இருந்து நான் மாசம் 10,000 ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் ஒரே 3,500 ரூபாய் தான். 3,500 ஒரே 3,500 கேட்டா எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அது நீங்க இங்க சென்னையில யார் வீட்லயாவது செஞ்சாலே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இங்கே நம்ம ஊர்ல கூலி வேலை செஞ்சிருந்தா தினம் ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சிருக்கலாம். அது மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால ஒன்றும் அங்கிருந்து நான் தனியாவும் என்னால வர முடியாது. நம்ம இங்க இருந்து போன உடனே நம்ம பாஸ்போர்ட் வாங்கிடுறாங்க, எதுவுமே செய்ய முடியாது. நான் வரணும்னு சொல்லி அவங்க கிட்ட அடம் பண்ணப்போ, உன்னால அந்த மாதிரிலாம் நாங்க அனுப்ப முடியாது, உனக்கு விசா கொடுத்தவங்க வந்து வெளிநாடு, அவங்க வேற எங்கேயோ போயிட்டாங்க, அதனால நீ 1 வருஷமாவது இங்க இருந்து தான் ஆகணும். ஒரு ஹவுஸ் அர ஜெயில் மாதிரி தான். அது ஜெயில் மாதிரி எல்லாமே வாங்கிப்பாங்க. நம்ம கிட்ட வந்து வெளியே கூட போக முடியாது. அக்காமா கார்டு கூட வந்து நம்ம கிட்ட கிடையாது. வெளியே அவங்க கூட்டிட்டு போனாதான் அவங்க இது பண்ற மாதிரி தான் நம்ம இருக்கோம். அது எப்படி தெரிஞ்சவங்கன்னு சொன்னீங்க? அவங்க தெரிஞ்சவங்களுடைய ஃப்ரெண்டு. இவங்க தெரிஞ்சவங்க இருக்கிறதுக்கும் நான் இருக்கிறதுக்கும் 150 கிலோமீட்டர். அதனால போன்ல மட்டும்தான் பேசிக்க முடியும். அதுவும் அவங்க எதிரில தான் நான் பேசணும். தனிப்பட்ட முறையில நான் பேச முடியாது. அவங்க கிட்ட சொல்லவும் என்னால முடியல. என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு அங்க 4 குழந்தைங்களை வச்சு அவங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க குழந்தை 2, இன்னொரு கேரளாக்கார குழந்தை 2. அவங்க 2 பேரையும் வந்து நான் பாத்துக்கணும். ஆனா எனக்கு தெரியாம வந்து ரகசியமா வந்து அவங்க பணம் வாங்குவாங்க. நீங்க பாத்துக்கிறதுக்காக அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் கிட்ட இருந்து அவங்க பணம் வாங்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு கூட என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்து அருள்பிரியா வந்து என்ன மறந்து இருக்க முடியாம ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டா. அம்மா தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல தான் நான் வரேன்னு சொல்லி கேட்கும்போது, அனுப்ப முடியாது, நீ இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் வேற போட்டுச்சு உடம்பு. வெயிட் போட்ட உடனே நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த நெஞ்சு வலியே சாக்கா வச்சு நான் வந்துட்டேன். எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்பவே நெஞ்சு வலிக்குது, நான் செத்தாலும் நம்ம தாய்மண்ணிலே போய் நான் செத்துடுறேன், எங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த ஒரு 1/2 மணி நேரமா வந்து கொஞ்சம் கடந்த காலத்தை ஆசை போட்டுட்டு இருக்கோம் எல்லாருமே. அதனால உங்களுடைய நினைவுகளும் கொஞ்சம் பின்னோக்கி போயிருக்கும். அம்மாவுடைய கஷ்டங்கள்லாம் இப்போ மறுபடியும் கண்ணுக்கு முன்னால கொஞ்சம் வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அம்மாவுக்கு நான் சொல்ல விரும்புறது, எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா எனக்கு இதே அம்மாவா தான் நான் வேணும்னு கேட்பேன் கடவுள்கிட்ட. கண்டிப்பா என்னோட அப்பா இல்லாத அந்த ஒரு கஷ்டத்தையும் நான் மறந்தது இந்த அம்மா கிடைச்சதுனால தான். ஏன்னா எங்களை எப்பவுமே அம்மா வந்து நாங்க கஷ்டப்படுறத பார்த்தாலே அவங்க அழுதுருவாங்க. அதனாலேயே நாங்க 3 பேருமே ஒரு போல்டா தான் இருப்போம். அம்மா எதிர்க்க நாங்க அழமாட்டோம் மோஸ்ட்லி. ஏன்னா நாங்க அழுதா அவங்க அழுவாங்கன்னு தெரியும். அதே மாதிரி அவங்களும் நினைப்பாங்க, அவங்க அழுதா நாங்க அழுவோம் சொல்லி மாத்தி மாத்தி இப்படிதான் போயிட்டு இருக்கோம். என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் என் அம்மாவை வந்து நான் கஷ்டப்பட விட மாட்டேன். எனக்கு அடுத்து என் தங்கச்சி, அதுக்கடுத்து அவ, அதுக்கடுத்து அவன். என் உடம்புல உயிர் இருக்க அந்த 4 பேரையும் நான் வச்சு காப்பாற்றுவேன். அனிதா, என்ன சொல்றீங்க? அம்மா வந்து இதை விட அதிகமாகவே கஷ்டப்பட்டுருக்காங்க. +2க்கு அப்புறம் அந்த காலேஜ் அந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு 4 செமஸ்டர்ல ஃபீஸ் கட்ட முடியல. 80,000 கட்ட முடியாத வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஹெச்ஓடி கிட்ட போயிட்டு நான் அழுகுறேன். நான், சார் உங்க காலில் கூட நான் விழுறேன் சார், என் பொண்ணை வந்து காலேஜ் விட்டு வெளியே அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, நீ 6 ரூபாய் கொடுமா, நான் 4 ரூபாய் போட்டு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸாம் எல்லாம் எழுதுனா திரும்பவும் இன்னொரு செமஸ்டர் வரும்போது அதே மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு. ஒரு செமஸ்டரே எழுதல. அம்மா வந்து அந்த ஃபீஸ் கூட வந்து அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அந்த மணி வந்தது, கை வந்து உடஞ்சிருச்சு அம்மாவுக்கு. அந்த பணத்தை வச்சுதான் எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க திரும்ப. அதுக்கப்புறம் தான் நான் திரும்ப காலேஜ்க்கு போனேன். திரும்ப 5th செமஸ்டர்ல இதே மாதிரி பிரச்சனை வந்துருச்சு எனக்கு. அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களே. என் தம்பி ஒய்ஃபோட நகையெல்லாம் வச்சு அஸ்வினிக்கு ஃபீஸ் கட்டியிருக்காங்க. சின்ன தம்பியோட ஒய்ஃப் தான் எனக்கு இதுக்கெல்லாம், நான் அவளை நர்சிங் படிக்க வைக்கிறதுக்கு வழிகாட்டியா இருந்தது வந்து தம்பி ஒய்ஃப் தான். எனக்கு கவுன்சிலிங் போடணும், அப்ளிகேஷன் எங்க வாங்கணும்,
இதெல்லாம் எனக்கு படிக்கல, எனக்கு அவ்வளவா படிக்க தெரியாதுன்றதுனால மத்தவங்கள கேட்டுதான் நான் தெரிஞ்சுப்பேன். மத்தவங்கள கேட்டாவது நம்ம செய்யலாம், நம்ம பட்ட கஷ்டம் வந்து நம்ம குழந்தைங்க படக்கூடாது அப்படின்றதுனால. நிறைய பேர் வந்து படிக்க வைக்காத, வேண்டாம் இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க. கொடுத்துருங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அம்மாக்கு வந்து ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா, நாங்க 4 பேர் வந்து நல்லா படிச்சு நல்ல வேலையில செட்டில் ஆகணும். இதுதான் என்ன மாதிரி வந்து என் பொண்ணுங்க என் பையன் வந்து கஷ்டப்படவே கூடாது லைஃப்ல. அவங்க சொந்த காலில் அவங்க நிக்கணும், அவங்க நல்ல வேலையில இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அம்மா கண்டுக்க மாட்டாங்க. அது அருள் பிரியா, நான் +2 முடிச்சுட்டு வந்து காலேஜ் சேரணும். அப்போ அம்மாட்ட சுத்தமாக காசே இல்லை. கவுன்சிலிங்கும் முடிஞ்சாச்சு, நான் காலேஜில் சேர டேட்டும் வந்தாச்சு. ஆர்கிடெக்சர் இல்லையா? வந்தாச்சு. ஆனா உனக்கு நான் வந்து ஃபீஸ் ஆர்கிடெக்சர் பண்ணணும்னு சொல்லி எப்படி உனக்கே ஆர்வம் இருந்ததா? இல்ல, யாராவது இல்ல, இல்ல. சொன்னாங்களா? மாமி தான் சொன்னாங்க. லீவ்ல வந்து அவங்க வீட்டுல விட்டுருந்தாங்க மேம். நானு ஒரு அந்த மே மாசம் லீவ்ல வந்து அவங்க வீட்டுக்கு அமிச்சேன். நான் தம்பி பாப்பாவை பாத்துக்கோ, நீ கொஞ்ச நாளைக்கு அங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு படிப்பே எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அவங்க வந்து ஏதோ பக்கத்துல கிளாஸ் இருக்கு, நீ போ அருள் பிரியா, நீ எல்லாமே நல்லா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புனது. இவ உடனே வந்து நான் அதை தான் பண்ணுவேன், என்னால வேற நான் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு. அப்போ உடனே தம்பி வைஃப் வந்து, நான் சார்கிட்ட பேசுறேன், நான் உனக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க. ஆனா பணம் கட்டுற விஷயத்துல வந்து அப்படியே தடைப்பட்டு நின்றுச்சு. கடைசி நேரம் வரைக்கும் பணம் இல்லை. கடைசியில கவுன்சிலிங் போகும்போது கூட வந்து காசு கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட் வள்ளி அவளுடைய காதில் இருக்கிற கம்மலை எனக்கு கொடுத்தாங்க. அதை எடுத்துன்னு போய் வச்சுட்டு அதில் எடுத்துன்னு போய் நான் ஃபீஸ் கட்டிட்டு கவுன்சிலிங் முடிச்சுட்டு வந்தேன். அது அப்படி இருந்தும் மேலே இருக்கிற பணத்தை வந்து என்னால் சரி பண்ண முடியல. இவன் பேரில் வந்து நான் இடம் வாங்கி வச்சுருந்தேன், ஒரு 3 சென்ட் இருந்தது, அதை விற்றுட்டேன். வள்ளிக்கு முதல்ல கொடுத்தேன், அவங்க அட்வான்ஸ் பணமும் 35,000 கையில் கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துன்னு போய் அவளுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது பையன் பேரில் இருக்குது, கடைசியில் பிரச்சனை வந்துடும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் குமரவேல் கிட்ட தான் கொடுத்தேன். அவர்கிட்ட கொடுத்தேன் நான், இந்த மாதிரி இருக்குப்பா, தம்பி தான் பேசி முடித்தான், நீ எடுத்துக்கோ குமரா, அவனுக்கு 18 வயசு ஆகும்போது நான் கையெழுத்து போட்டு உனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க மொத்த பணமும் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் இவளுக்கு ஃபுல் ஃபீஸ் கட்டணும். சோ எப்படி இருந்ததுமா? அப்போ ஒரே சஸ்பென்ஸாவே இருந்திருக்கும்ல, இப்படிதான் ஃபீஸ் கட்ட போறோமா இல்லையா? வீட்ல தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டான். ஆனா அம்மா கஷ்டப்பட்டு எப்படியோ கட்டிட்டாங்க. அது தம்பிக்காக தான் அந்த இடத்த வாங்கி வச்சாங்க. கொஞ்சம் தான் இடம் இருந்தது, அது அவனுக்காக தான் வாங்கி வச்சாங்க, அவன் பேர்ல இருந்தது, அதையும் வித்துட்டாங்க. அதுதான் ரொம்ப அம்மா கஷ்டப்பட்டாங்க. போச்சு, இருந்ததும் போச்சு எல்லாம். அதனால அம்மா சொல்லுவாங்க, நீ படிச்சு முடிச்சு நீயா டிசைன் பண்ணி ஒரு வீடை கட்டணும் அப்படின்னு. படிப்பு வந்து இன்னைக்கு நாளைக்கு வாங்க முடியாது, இடத்த வந்து நாளைக்கு வாங்கிக்கலாம், படிப்பு வந்து வாங்க முடியாது. சரிங்களா? ஹீரோஸ் எல்லாம் பேசுற பஞ்ச் டயலாக் எல்லாம் இதுக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது. அழகா சொன்னாங்க பாருங்க, படிப்பை வந்து நாளைக்கு வாங்க முடியாது, இடத்த நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு. எல்லாரும் சொன்னாங்க, என்னம்மா அந்த இடத்தெல்லாம் வித்துறியே, உனக்கு நாளைக்கு வந்து இப்ப இருக்கிறது வந்து புறம்போக்கு இடம், அதுவும் அப்பா வந்து வேற ஒருத்தர்கிட்ட என் பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, எனக்கு அந்த கொஞ்சம் இடம் இருக்கிறத கொடுப்பா, தானிய களம் மேம், அது அந்த இடத்த கொடு அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து கொடுத்தாரு. சரிப்பா நீ கட்டிக்கோ, அப்படிதான் அந்த இடத்துல வீடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கூரை வீடு தான் எனக்கு கட்டி கொடுத்தாங்க. அந்த இடத்துல தான் இப்பவும் நான் இருக்கேன், அப்பா கட்டி கொடுத்த வீட்டில தான் இப்பவும் இருக்கேன். அதனால அது வந்து புறம்போக்கு இடம், அது வந்து எப்போ வேணா காலி பண்ணிடலாம், நீ அந்த இடத்த கூட வித்துட்டியம்மா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. என்னோட மைண்டை டைவர்ட் பண்றது கூட நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனா நான் அதுக்கெல்லாம் நான் மசியல. நீ என்ன படிக்க போறமா? எனக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. நல்லா படிப்பியா? சரி, இப்போ நீங்க 3 பேரும் சேர்ந்து அம்மாவுக்கு, ஏன்னா அம்மா வந்து அன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு வைராகியம், அவங்களுக்கு ஒரு சத்தியம்னு வச்சுப்போம், இவங்களெல்லாம் நான் நல்ல படிப்பு படிக்க வச்சு ஒரு நல்ல ஆளாக்குறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்க எல்லாம் சேர்ந்து அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சத்தியம் எடுக்கணும்னா என்ன செய்வீங்க? அம்மா ஆசைப்படுற மாதிரி கண்டிப்பா நாங்க லைஃப்ல நல்லா செட்டில் ஆகும். அம்மா வந்து கடைசி வரைக்கும் நாங்க எங்களோட உயிர் இருக்கிற வரைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து கஷ்டப்படாம இருக்கணும். இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அதை விட டபுள் மடங்கு அம்மாவுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு இனிமே சந்தோஷம் தான். ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, என் வாழ்க்கையில நான் சந்தோஷம் பார்த்தது இல்லைன்னு சொல்லி, இன்னைக்கு உண்மையிலேயே நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். எங்க அப்பா சொல்லுவாரு, நீங்க எல்லாம் எப்ப பெருசாவது, உங்க அம்மா கஷ்டத்தை எப்ப வந்து நீங்க தீக்கிறது. சரி, உங்களுக்கு வந்து எத்தனையோ நல்ல மனிதர்கள் வந்து அங்கங்க அழகா சின்ன உதவிகள் எல்லாம், சின்ன உதவிகள் பெரிய உதவிகள் எல்லாமே செஞ்சிருக்காங்க. இதுல நான் இவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு
நன்றி சொல்லணும், மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னு யாராவது ஒருத்தருக்கு சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? அப்படி சொல்லணும்னு நினைச்சா அஸ்வினிக்கு லோனுக்காக நான் ஒரு 3 மாசம் அலைஞ்சேங்க. அலையும் போது அங்கே பேங்க்குக்கு போய் லோன் கேட்கும்போது அவர் சொன்னார், நான் ஷூரிட்டி போடுறேம்மா நீ வாங்கிக்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமும் வந்து இன்னைக்கு நாளைக்கு இப்படியே வந்து காலம் கடத்திட்டாங்க என்ன. அதுக்கப்புறம் பேங்க்ல ஒருத்தர்கிட்ட நான் சொல்லி கஷ்டப்பட்டேன். சார் இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க சார், நான் எப்படி சார், நான் தினம் 10 ரூபா கூட நான் அரை மணி நேரமாவது நான் வேலை பார்த்தாதான், அரை மணி நேரம் ஒரு புடவைக்கு முந்தானி அடிச்சாதான் அந்த 10 ரூபா கூட எனக்கு வருது. அப்படியெல்லாம் நான் கஷ்டப்படுறேன். பேங்க்ல போய் ஒரு நாளெல்லாம் அரை நாளெல்லாம் நான் போய் நிக்கிறேன். அங்க போய் நின்றுட்டு வீட்டுக்கு வரும்போது இல்ல தம்பி கேட்குறான், நீ என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம், தினமா உன்னை திருப்பி அனுப்புறாங்க, ஏன் அந்த மாதிரி பண்றாங்க. கூப்பிடுவாரு, நான் இன்னைக்கு செக் போடுறேமா அப்படின்னு சொல்லுவாரு, டிராப்ட் கொடுக்குறேமா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா கண்டிப்பா கொடுக்க மாட்டார், வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. திரும்பவும் நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க. அதே கதை தான் 3 மாசமா அதே மாதிரி ஓடிட்டு இருந்தது. ஒருத்தர்கிட்ட நான் சொல்லி அழுதுட்டேன், என்னை எப்படி பண்றாங்க சார், நான் என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில வந்து எனக்கு கலெக்டர்கிட்டையாவது நான் மனு கொடுக்குறேன், நான் என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னார், ஒரு நம்பர் கொடுத்தாரு, இவர்கிட்ட நீ பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேசும்போது இந்து பத்திரிக்கையில கதிர் அப்படின்றவங்க வந்து பேசினாங்க. அவங்க முகத்தை கூட நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குங்க சார் அப்படின்னு. சரிம்மா 2 நாள் கழிச்சு வந்து எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவங்க தெரிஞ்சவங்க பிரியா ஸ்ரீகாந்த் அப்படின்னு ஒரு மேடம், அவங்க வந்து ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மேடம் கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சுமதி வந்து லோன் கேட்கும்போது தெரிஞ்சவங்க கேட்கும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்களாம், இப்படி கேட்குறாங்களாம், கொடுக்க மாட்டேன்னு நிறைய அலைய விடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த மேடம் வந்து அந்த ஹெட் ஆஃபீஸ் சாரோட நம்பர் கண்டுபிடிச்சி, எஸ்பிஐ நம்பர் கண்டுபிடிச்சி அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க, மேனேஜருக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. இவர் உடனே என்னை கூப்பிட்டார், மேனேஜர் சார் வந்து என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி நீ உனக்கு பிரியா ஸ்ரீகாந்த் தெரியும்னே எனக்கு சொல்லலையேம்மா, எனக்கு சொல்லியிருந்தா நான் உடனே முடிச்சுட்டு இருப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க லைனில் வந்தாங்க. இந்த மாதிரி ஃபோன் பண்ணி என் கூட பேசும்போது என்கிட்ட நான் எடுக்கிறேன், என்கிட்ட கொடுத்துட்டாரு, மேடம் பேசுகிறாங்க பாரு நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேடம் சொல்கிறாங்க, நீயும் நானும் தெரியாத மாதிரியே காட்டிக்க வேண்டாம், நீயும் நானும் ரொம்ப நெருக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீ காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க மேம், நல்லா இருக்கீங்களா, எப்போ வரீங்க ஊருக்கு, வரேன்னு சொன்னீங்களே, இப்படி நான் பேசினேன். உடனே நாளைக்கு வந்து உனக்கு செக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். இது எல்லாமே திரு கதிர் அப்படின்றவங்கனால தான் உங்களுக்கு அந்த லோனே கிடைச்சது. அவரை நீங்க பார்த்ததே இல்லையா? இல்ல, கான்டாக்ட் பண்ணிருக்கு, பேசியிருக்கிறேன் ஃபோன்ல, அவரை நான் பார்த்தது கிடையாது. சரி, இப்போ இங்க கேமரா மூலமா அவருக்கு என்ன நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நன்றியை சொல்லிடுங்க. கதிர் அப்படின்றவங்களுக்கு வந்து நான் ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இல்லைன்னா இன்னைக்கு வந்து என்னோட பெரிய பொண்ணு படிச்சிருக்க மாட்டா. ரொம்பவே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு. பட் அது எப்படி நீங்க அவரை பார்க்கவே இல்லை? இன்னும் நான் பார்க்கணும்னு தான் மேம் சொல்லிட்டு இருந்தேன். 6 மாசத்துல பார்க்குறேன், வருஷத்துல பார்க்குறேங்க, உங்களை வந்து நான் பார்க்குறேன், கண்டிப்பா மேடமையும் உங்களையும் நான் கண்டிப்பா பார்க்குறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனா பார்க்க முடியல என்னால. திடீர்னு அவரோட நம்பர் வந்து எனக்கு மிஸ் பண்ணிட்டேன். நான் அதுல இருந்து பேசுறது கூட இல்லை. இப்போ 2 வருஷம் ஆச்சு, நான் பேச கூட முடியல என்னால. சோ முகம் நீங்க எப்படி அவரை பார்க்கலையோ அதே மாதிரி முகம் தெரியாதவங்களுக்கு தான் அவர் அவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு. ஆமா, முகம் தெரியாத. ஆமா, பாத்துடலாமா இன்னைக்கு அவரை? ஓகே மேம். இவர்தான் அந்த கதிர். வணக்கம் கதிர். வணக்கம். அவங்க சுமதியோட சேர்ந்து ஐ திங்க் இங்க ஒரு தாயின் சபதம் டீம்ல நாங்க எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு முகம் தெரியாத ஒரு நபருக்கு நீங்க வந்து ரொம்ப அவங்க வந்து வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் அங்கங்க இருக்கிறதுனாலதான் எல்லாருக்குமே ஓகே நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நிறைய பேர் இருக்காங்க. பட் எப்படி அவங்களுக்கு இந்த உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் நினைச்சீங்க? ஒரு குழந்தையோட படிப்புக்கு வந்து உதவி பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது உதவியாக நான் நினைக்கல. நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி தான். ஆனால் அந்த உதவி வந்து இந்த அளவுக்கு இவங்க கொண்டு வந்து வைப்பாங்கன்றதை நான் எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பார்த்து நான் நீங்க இங்க வந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. நாங்க அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், உங்களுக்கு எத்தனையோ பேர் உதவி பண்ணியிருக்காங்க, நீங்க ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்கன்னு கேட்டோம். நாங்களே நினைச்சிட்டு இருந்தோம் அவங்க யார் பேரை சொல்ல போறாங்கன்னு. ஆனால் அவங்க உங்க பேரை தான் சொன்னாங்க. ஆக்சுவலி உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் கேட்டோன்னே எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது.
சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி தான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் நான். அதனால் என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பிரியா ஸ்ரீகாந்த் ஒரு மேடம் கிட்ட வந்து அவங்களுடைய சுச்சுவேஷன் சொல்லி அவங்களுக்கு லோன் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க. அவங்களும் சரி சொல்லி லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அவங்க செஞ்ச உதவி இந்த பொண்ணோட படிப்பு இது வரைக்கும் முன்னேறி இருக்குன்னா நானும் அவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் அடிப்படை காரணம் நல்ல குழந்தைங்க, நல்ல வளர்ப்பு, குழந்தைங்க நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க மார்க்குனால தான் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குது. அதுக்காக தான் நம்ம அடுத்தது லோனுக்கு வரோம். நீங்க அவருக்கு நேரடியாக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அவர் இல்லைன்னா கண்டிப்பா என்னால் படிச்சிருக்க முடியாது. அடுத்தது எப்படி இவங்களெல்லாம் தொடர்ந்து படிக்க வைக்கிறதுக்குலாம் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? சீட்டு தாங்க மேம் போடணும், கூலி வேலை தான் செய்யணும். இன்ன வரைக்கும் கடன் கடன் இருக்கிற கடன் மாமா ஹெல்ப். ஒரு டைம்ல வந்து என்னாச்சுன்னா அனிதாவுக்கு வந்து ரொம்பவே ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு நிலைமை. ஸ்கூல் காலேஜ் விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. என்னால் கட்ட முடியல. 1 மாதம் நான் அவளை வீட்டில் வச்சுருந்தேன். போக முடியல காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கை வந்து எனக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ஆக்சிடெண்ட்டில், 2 வீலர் ஆக்சிடெண்ட்டில் கை அடிபட்டுருச்சு கடைக்கு போயிட்டு வரும்போது. அப்போ வந்து கேஸ் போட்டோம் நாங்கள். கேஸ் போடும்போது சரி இதுக்கு என்னைக்கா இருந்தாலும் பணம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வக்கீல் வச்சு வாதாடும் போது அவர் சொன்னார், உனக்கு அடுத்த மாதம் வந்துடுது, அதுக்கு அடுத்த மாதம் வந்துடும் உனக்கு, நீ கஷ்டப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மாதமே எனக்கு வந்துடுச்சு. வந்த உடனே 75,000 வந்தது எனக்கு. அதில் வந்து 12,000 வக்கீல் எடுத்துட்டாரு. மீதி பணத்தை 50,000 அவளுக்கு கட்டியாச்சு. ஆனா நீங்க அன்னைக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னால இந்த குழந்தைங்க எல்லாம் குட்டியா நிற்கும் போது வந்து நினைக்கல இன்னைக்கு இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய படிப்பு படிச்சு இந்த மாதிரி உங்க முன்னாடி நிப்பாங்கன்னு. எல்லாமே நடந்திருக்கு. உங்களுடைய உழைப்பினாலையும் உங்களுடைய நம்பிக்கையினாலையும் கூட இருந்த இந்த மாதிரி நல்ல மனிதர்களாலையும் அதே மாதிரி கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம பேசும்போது முதல்ல வந்து மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதற்கப்புறம் நீங்க கடந்து வந்த உங்களுடைய கரடு முரடான பாதையெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கும் நெஞ்சு வந்து கொஞ்சம் பதபதைக்கும். ஆனா இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் போது எப்பவுமே நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். ஏன்னா இங்க நாங்க சந்திக்கிற ஒவ்வொரு தாயும் எத்தனை அழகா அந்த குழந்தைங்களை வளர்த்து இன்னைக்கு ஆளாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதே சந்தோஷத்தோட தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். ரொம்ப அழகான ஒரு குடும்பத்தை பார்த்த ஒரு திருப்தியோடு நீங்கெல்லாம் இதே மாதிரி ஒத்துமையா உங்க அம்மாவுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு டபுளா சந்தோஷத்தை கொடுப்போம்னு சொல்லி அந்த மாதிரி உங்க அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாயின் சபதம் டீம் சார்பாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோளும் வச்சு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின்